சார் இதுக்கு முன்னாடி புக்ஸ் படிச்சுலாம் பழக்கம் இல்லை சார். புக்ஸ் படிக்கும்போது ஒரு 1 பேஜ் படிக்கிறேன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜோன் அவுட் ஆகிடுறேன் சார். ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால். புக்கு படித்து பழக்கம் இல்லை. புக்கு படிக்கும் போது கொஞ்சமாக படித்தாலே ஜோன் அவுட் ஆகிடுவேன். ஃபர்ஸ்ட் புக்கு படிக்கணுமா, ஏன் படிக்கணும்? இந்த வை பார்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹவு பார்ட் வாட் பார்ட்லாம் சரியாயிடும். ஏன் படிக்கணும் புக்கு? வை டு வி ஹேவ் டு ரீட் அ புக்? கேட் ட்ரைனிங்கில் புக்கு ஏன் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே விஷயம் நியூஸ் பேப்பர் படித்தா கிடைக்கும், மேக்சின் படித்தா கிடைக்கும்னு அதை படிச்சு போயிருங்க. இப்போ புக்கு படிக்கிறதா பிரச்சனையா, படிக்கிறதே பிரச்சனையா? அப்படி பார்க்கணும். அடுத்து பிடிச்ச விஷயத்த படிக்கலாமா? பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இல்லாட்டி வேறு புக்கில் இருக்கலாமா? அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் லெட்டஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ கம் ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு மேக்சின் எடுத்து படிச்சு பாருங்கள். இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு புக்கு, ஒரு நாவல் எடுத்து படிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் படிச்சு பாருங்கள். மேபி அது 1 பேஜுக்கு பதிலாக 5 பேஜஸாக வரலாம், 10 பேஜஸாக வரலாம். தட்ஸ் ஓகே. பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். இந்த ரீடிங் இஸ் அ ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி சொல்கிறோமா, இப்படியே கட் பண்ணி எம்பிஏக்கு போகும். MBAல போன பின்னாடி if you go to top B schools they will give you voluminous information to prepare. PDF அனுப்பிச்சிருவான் 143 பக்கம் PDF. இதை படிச்சு நாளைக்கு காலை டிஸ்கஷன் வாங்கன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்போ அங்கே இருக்கவங்களும் அதை பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு மைண்ட் அளவில் ஃப்ரீ ஆகிடும். ஜோன் அவுட் ஆகுது ஆகலைன்றதை தாண்டி பிடிச்ச விஷயத்தை படிப்போம். படித்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு விஷயம் படிச்சிட்டிங்களா, அவங்களுக்கு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா you'll go and read next day at least. இப்போ என்னன்னா அது ஏன் பண்ணுறோன்ற கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதனால we are not doing it. கேட்டுங்களா? லாஸ்ட் பார்ட், when you get into industry, கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க, when you have been paying 25 lakhs 35 lakhs உங்களுக்கு salary கொடுக்கும் போது என்ன ஒர்க் கொடுப்பாங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹெடிங் மார்க்கெட்டிங், யூஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு அகைன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு போன மாதம், அதுக்கு முந்தின மாதம் நம்ம காம்படிட்டர் இப்படி பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் படிச்சுட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி போடுங்கன்னா அப்போ அன்னைக்கு அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? இங்கேருந்து இருந்தால் தான். ஸோ இது ஒரு மேனேஜருக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வில் ஹெல்ப் யூ. ரைட்டா?